அண்ணாச்சி 1 கிலோ அரிசி கொடுங்க. தக்காளி ஒரு 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ. சரிம்மா. அடுத்த வாரம் கொடுக்குறேன் அண்ணாச்சி. அக்கா நிறைய பாக்கி ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமா கொடு. நாங்களும் கடையில சரக்கு வாங்கி போடணும். சரிங்க அண்ணாச்சி. இந்தம்மா இன்னைக்கு 300 ரூபாய் தான் வேலை கிடைச்சது. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? என்னம்மா பண்றது? அம்மா குழந்தைங்களுக்கு சாப்பாடு. அண்ணாச்சிகள்ல கடன் வாங்கிட்டு வந்தேங்க. என்னங்க வீட்டுல மளிகை தீர்ந்துச்சு, வாங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்கினா தரலாம். ஐயே சூப்பர் மார்க்கெட். இருக்கேமா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல அண்ணாச்சி கடை இல்லையா? போலாம்ப்பா. ஏங்க இன்னும் அண்ணாச்சி கடன் சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா விலையும் கம்மியா கிடைக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும். ஏமா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளும் அண்ணாச்சி கடையில இருக்கு. நீ சொல்ற சூப்பர் மார்க்கெட்ல அத்தியாவசியோட சேர்த்து ஆடம்பரமும் இருக்கும். மலிவான விலைன்றியே அண்ணாச்சி பெருசா லாபத்தை எதிர்பார்த்து கடன் நடத்தல. நம்மளுடைய வறுமையில நம்ம கடத்தை கொடுத்து உங்க பசியை தீர்த்தது இதே அண்ணாச்சி தான்ப்பா.